ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்ல இருந்து கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் கேரளா செட்டோட 2024ல நடந்த எக்ஸாமோட கொஷின் பேப்பரும் தட் மீன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அட்டாச் பண்ணிருக்கேன். நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இது ரிலேட்டடான கொஷின்ஸ் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்க வீடியோவை பார்க்கும்போது டைம் கொடுத்துருக்கேன் நான் கொஷின் டிஸ்பிளே ஆகிறதுக்கு. பட் அந்த டைம் பத்தலைன்னா ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் ஒரு நோட்ல எழுதிட்டு ஆன்சர் அப்புறமா நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ ஆன்சர்ஸ் என்னன்றது பார்ப்போம். டிஎன்டிஆர்பியில பாத்தீங்கன்னா 2019 அண்ட் 2021 ரிலேட்டடா மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இருந்து மற்ற கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. பட் டெட்லாக் ரிலேட்டடா கொஷின்ஸ் வரல. ஓகேவா? இந்த தடவை வந்து டெட்லாக் நமக்கு போர்ஷன்ல இருக்கு. போன தடவை இருந்திருக்கும் கண்டிப்பா. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் அது, இம்பார்ட்டன்டான டாபிக் அது. ஸோ அந்த டாபிக்ல இருந்து கொஷின்ஸ் வந்து இந்த தடவை நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அண்ட் ஒரு கமெண்ட்ல நான் பார்த்தேன், நியூமெரிக்கல்ஸ் மட்டுமே எல்லா டாபிக்ஸ்ல இருந்து போட சொல்லி. ஸோ கண்டிப்பா நான் அதுக்கான வீடியோஸ் நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நான் அது போடுறேன் உங்களுக்கு. இந்த நியூமெரிக்கல்ஸ்லாம் நான் ஒரு செட் ஆஃப் நியூமெரிக்கல்ஸ் ஒரு ப்ராப்ளம்ஸ் வரதெல்லாம் கொடுக்குறேன். அது கண்டிப்பா உங்களுக்கு வராது மாதிரிதான் எடுத்து நான் கொடுப்பேன். சரிங்களா? Question பாருங்க. Which of the following condition is required for the deadlock to be possible? All of the mentioned அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் ஆப்ஷன் ஏ என்னன்னு பாத்தீங்கன்னா, மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் ஒன் ரிசோர்சஸ் கேன் பி யூஸ் அட் எ டைம். இப்போ ஒரு 2 or 3 ரிசோர்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா டெட்லாக் பாசிபிள்ஸ் இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி பாருங்க. ஹோல்ட் பண்றது வெயிட் பண்றதும் இட் பிகம் ஏ டெட்லாக். ஓகேவா? ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி ஒரு ரிசோர்சஸ் வைக்கிறதும் ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதும் லாங் வெயிட்டிங் வந்து ஸ்டார்வேஷன் சொல்லுவாங்க. ஸோ
அது என்னது டெட்லாக் ப்ராசஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், நோ ரிசோர்சஸ் கேன் ஃபோர்ஸிபிளி ரிமூவ்டு. ஃபோர்ஸா வந்து நம்ம அதுகிட்ட இருந்து புடுங்க கூடாது ரிசோர்ஸ். சரிங்களா? அதுவுமே டெட்லாக் ப்ராசஸ் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ சர்க்குலர் வெயிட்ன்றதும் டெட்லாக் வரதுதான். ஓகேவா? அது அவங்க கொடுக்கல, பட் அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, செகண்ட் கொஸ்டின்ல வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல எப்போ நம்ம டெட்லாக்கை செக் பண்ணுவோம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, எவ்ரி டைம் த ரிசோர்சஸ் ரெக்வயர்ஸ் இட் மேட். நான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எடுக்கும் போது நான் ஆப்ஷன் ஏ தான் திங்க் பண்ணேன். ஸோ நீங்க அந்த மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். பிகாஸ் இட் மேட் அட் த ஃபிக்ஸ்ட் டைம் ஆஃப் இன்டர்வல்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகேவா? இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which one of the following is the deadlock avoidance? Avoidance கண்ணை மூடிட்டு போட்டுறணும். டெட்லாக்கோட அவாய்டன்ஸ் அல்காரிதம் என்னது? பேங்கர் அல்காரிதம் தான். சரிங்களா? நான் இது ஒரு கதை மாதிரி சொல்றேன் உங்களுக்கு, அது கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் டெட்லாக் ரிலேட்டடா வந்துச்சுன்னா. ஏன் நான் இந்த டெட்லாக்கை சூஸ் பண்ணிருக்கேன்னா, டிஎன் செட்ல எல்லா டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸும் எடுத்திருக்காங்க லாஸ்ட் இயர், அதுக்கும் முன்னாடி லாஸ்ட் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் வேற வேற எடுத்திருக்காங்க. பட் டெட்லாக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரல. பட் சிலபஸ்ல இருந்திருக்கு, பட் டெட்லாக்ல இருந்து கொஸ்டின்ஸ் எடுக்கல. பட் இந்த தடவை வந்து டெட்லாக் கொஸ்டின்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்கு. ஏன்னா கேரளா செட்ல டெட்லாக் பத்தி கேட்டிருக்காங்க, ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. சோ அதனால டெட்லாக் பத்தி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி ஹை சான்சஸ் இருக்கு. சோ அதனால நீங்க அதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இருக்க மிக்ஸ்டு டாபிக்ஸ்ல நம்ம பாத்துக்கலாம். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ல இதெல்லாம் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதை மட்டும் பாத்துக்கலாம். ஓகேவா? which systems calls create the new processor. இங்க வந்து நியூ ப்ராசஸர் வந்து சிஸ்டம் கால்ஸ் கிரியேட் த நியூ ப்ராசஸர் வரும்போது ஃபோக் வந்து சைல்ட் ப்ராசஸ்ல வரும். சரிங்களா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இது ரிலேட்டடா கேட்டிருக்கேன். அகைன் 6 பாருங்க, 6 மென்ஷன் பண்ணிருக்கேன். which system call can be used for the parent process to determine, system call the parent processor. ஓகேவா? determine the termination of child process. so option wait. புரியுதா? What is the ready state of the process when the process is scheduled to run after some execution? டைரக்ட் கொஸ்டின் தான், எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு, அப்புறமா அடுத்த ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது. சரிங்களா? பாருங்க, a set of process is deadlock if. எப்போ டெட்லாக் ஆகுது ஒரு செட் ஆஃப் ப்ராசஸ் வந்து டெட்லாக்? ரொம்ப நேரம் பிளாக் பண்ணி அதை அப்படியே வச்சுட்டு இருக்கிறது, ஃபார் எவர் அதை அப்படியே வச்சுட்டு இருக்கிறது தான் டெட்லாக் ப்ராசஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 9th one. 8th ஒன்னுக்கான எக்ஸ்பிளனேஷன் மேல கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க அதை பார்த்துக்கோங்க. 9th one என்ன கேட்டிருக்காங்க? த அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு பி எக்ஸிக்யூட்டட் பை த கரண்ட் ப்ராசஸ் இஸ் ப்ரொவைடட் பை என்னது? ப்ரோக்ராம் கவுண்டர். அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் கீழே கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் நீங்க பார்த்துக்கோங்க. அங்க என்ன கேட்டிருக்கான்? ஒன்றும் இல்லாது. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் கவுண்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராசஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும், அடுத்த ப்ராசஸ் வரும்போது அது வந்து இன்க்ரீஸ் பை 1, அடுத்தது வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கும். சரிங்களா? 10th one பாருங்க, ரொம்ப நல்ல கொஸ்டின். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் அன்சேஃப் ஸ்டேட் வந்து லீட்ஸ் டு டெட்லாக்கா? அதுதான் ஃபால்ஸ். சரிங்களா? எல்லா அன்சேஃப் ஸ்டேட்டும் டெட்லாக்காக தான் ஆகணும்ன்றது கிடையாது. சரிங்களா? அது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். டி பாருங்க, டெட்லாக் ஸ்டேட் இஸ் அன்சேஃப் ஸ்டேட். டெட்லாக் ஆயிருச்சுன்னா அது என்னது? அன்சேஃப்னு சொல்லுவாங்க. பட் அன்சேஃப் வந்து ஆல் அன்சேஃப் வந்து டெட்லாக்கா அப்படின்னு கிடையாது. சரிங்களா? சி பாருங்க, அன்சேஃப் ஸ்டேட்ஸ் மே லீட்ஸ் டு டெட்லாக். ஆமா, அன்சேஃபா இருக்குன்னா ஒரு ப்ராசஸ் வந்து ரிசோர்ஸ் வந்து அது வந்து டெட்லாக்கா ஆகுறதுக்கானது மேபி லீட் இருக்கலாம், டெட்லாக்கா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதுதான் அதோட மீனிங். நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி பாருங்க, a safe state is not a deadlock. ஆமா, சேஃப் ஸ்டேட்ல இருக்குன்னா அது not a deadlock தானே. ஓகே, நீங்க இந்த மாதிரி நீங்க புரிஞ்சுட்டு பாருங்க. ஏன்னா இந்த வேர்ட்ஸ்ல தான் கேம் பிளே பண்ணுவாங்க. இதே கொஸ்டின், இதே டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நான் கீழே அட்டாச் பண்ணிருக்கேன் பாருங்க. டெட்லாக் ஸ்டேட் இஸ் அன்சேஃப். ஆமா, டெட்லாக் இருந்துச்சுன்னா அது அன்சேஃப். அன்சேஃப் ஸ்டேட்ஸ் மேஸ் லீட்ஸ் த டெட்லாக். அன்சேஃபா இருக்குன்னா இருக்கலாம் டெட்லாக் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன். அடுத்தது பாருங்க, தேர்ட் ஒன் பாருங்க, டெட்லாக் ஸ்டேட் இஸ் சப்செட் ஆஃப் அன்சேஃப் ஸ்டேட். ஓகேவா? பட் அன்சேஃப் ஸ்டேட் மஸ்ட் லீட் டு டெட்லாக். மஸ்ட்ன்றது வரக்கூடாது. ஸோ சேம் ஆப்ஷன், சேம் கொஸ்டின்ஸ் தான்.
ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல ப்ளே பண்ணியிருக்காங்க. சரிங்களா? வேர்ட்ஸ் மஸ்ட், மேபி, நாட் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா ஈஸியாக கிளிக் பண்ணிட்டு போயிடலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க அது. மார்க் அது வந்து பார்த்துக்கோங்க நல்லா. 11th ஒன், ஆல் அன்சேஃப் ஸ்டேட் வந்து நாட் எ டெட்லாக். சரிங்களா? கொஸ்டினை மட்டும் மையமா வச்சு எப்படி வேணாலும் கேட்பாங்க. இப்ப பாருங்க, இந்த 11th ஒன் பாருங்க, சூஸ் மாதிரி கேட்டிருக்காங்க. 10th ஒன் நம்ம என்ன பார்த்தோம், ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. நான் ஒரு நோட்ஸ் ஹேண்ட் ரிட்டன் நோட் அட்டாச் பண்ணியிருந்தேன், அதுல என்ன கேட்டிருந்தாங்க, ட்ரூத் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. இந்த மாதிரி கேம் பிளே தாங்க நடக்கும். ஒரே கண்டென்ட் கேம் பிளே. ஸோ அந்த மாதிரி நீங்க பார்த்து டிஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 12th ஒன் பார்ப்போம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிபி ஷெட்யூலிங் அல்காரிதம், அது பார்த்துக்கோங்க. CPU scheduling algorithm is an important question. என்னென்னன்றது லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. இது டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். 13th பாருங்க, அதுவும் டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். கீழே எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. கமெண்ட் இன்டர்பிரேட்டர் வந்து செக் பண்ணது வேலிட் கமெண்டா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது வந்து எரர் பக்கமா போயிடும், அவ்வளவுதான். இது 14th and 15th வந்து ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான், டைரக்ட் கொஸ்டின் தான். நீங்க ஜஸ்ட் பார்த்துக்கிட்டாலே போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 16th ஒன் பாருங்க, எப்படி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இதுக்கு வந்து ஆன்சரே பண்ண முடியாது. பிரிமிட்டிவ் நம்ம பார்த்திருப்போம், நான் பிரிமிட்டிவ் பார்த்திருப்போம். பட் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு ஷெட்யூலிங் அல்காரிதம் வந்து என்னன்றது யோசிச்சு பாருங்க. உங்களால ஆன்சர் சொல்ல முடிஞ்சுதா நான் கொஸ்டின்ஸ் கொடுத்த டைம்ல? ஸோ ரெண்டுமே வர ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட், ப்ரியாரிட்டி. ஸோ அதுலதான் வந்து நான் பிரிமிட்டிவ்லயும் ஆக்ஷன் பண்ணுவோம், பிரிமிட்டிவ்லயும் ஆக்ஷன் பண்ணுவோம், தென் இதுலயும் ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்லயும் ஆக்ஷன் பண்ணுவோம். அதுக்கெல்லாம் வந்து நல்ல கொஸ்டின். மெட்டஃபர் கண்டிப்பா கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். இஸ் தி இன்டிஜர்ஸ் தட் தி பார்ட்ஸ் ஆஃப் தி இனிஷியலைசேஷன்ஸ் கேன் பி அசஸ்ட் டு ஸ்டாண்டர்ட் அட்டாமிக். ஓகே, அதாவது மெட்டஃபர்னா என்ன தெரியுமா? கீவேர்ட் நான் சொல்லி கொடுத்துறேன், பாத்துக்கோங்க. வெயிட், சிக்னல். வெயிட் வந்து ஃபங்க்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, சிக்னல் வந்து ஃபங்க்ஷன்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஃபங்க்ஷன் டிபெண்ட் பண்ணி வரும். Weight and signal is the main keyword of the metaphor. You have to remember, you have to keep that in your mind. It's very important. அடுத்தது மெட்டஃபர் வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு கவுண்டிங், இன்னொன்னு வந்து பைனரி மெட்டஃபர். இதுவும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மெட்டஃபர் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம்னா, மெட்டஃபர் ஆர் யூஸ்டு டு சால்வ் த ப்ராப்ளம் ஃபார் த ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன் அண்ட் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். அதாவது ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காக மெட்டஃபர் வந்து யூஸ் பண்றோம். பாருங்க, மெட்டஃபர் வந்து ஒன் ப்ராசஸ் கேன் மாடிஃபை அட் எ டைம். அந்த ஒரு டைமுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் தான் மாடிஃபை பண்ணும். ரெண்டு சேம் ப்ராசஸ், அனதர் சேம் ப்ராசஸ், சைமல்டேனியஸ்ல ரெண்டு ப்ராசஸ்லாம் என்ன பண்ணாது, மாடிஃபை பண்ணாது. அதனாலதான் ஆப்ஷன் வந்து 2 வந்து தப்பு. சரிங்களா? 18th ஒன் பாருங்க, டெட்லாக் வந்து எப்பெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹோல்ட் அண்ட் வெயிட், சர்க்குலர் வெயிட், நோ ப்ரிவென்ஷன், மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். இதை பத்தி நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே. ஸோ அது கவனமா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, லாஜிக்கல் அட்ரஸ் வந்து 8 பேஜ் ஆஃப் 2048 ஆமா 2048 வேர்டுன்னு கொடுத்துருக்காங்க. பிசிக்கல் தியரி வந்து ஆஃப் 32 ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. லாஜிக்கல் அட்ரஸ் அண்ட் பிசிக்கல் அட்ரஸை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லாஜிக்கல் அட்ரஸ்க்கு, இந்த லாஜிக்கல் அட்ரஸுக்கு நீங்க பாத்தீங்கன்னா எப்படி போடணும்னு பேஜ் நம்பர் ஆஃப்செட்னு போடணும். சரிங்களா? இந்த பிசிக்கல் அட்ரஸ்க்கு நம்ம எப்படி பிரிக்கணும்னா ஃப்ரேம் நம்பர் ஆஃப்செட்னு பிரிக்கணும். நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்ல, ரொம்ப டீடைல்டா போக வேணாம். சரிங்களா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர்னா இப்ப அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, பேஜ் நம்பர்ன்றது பேஜ் நீங்க என்ன கொடுத்துருக்காங்க, 8 கொடுத்துருக்காங்க, அந்த 8 எடுத்து இங்க எழுதிக்கோங்க. ஆஃப்செட் வந்து அவங்க என்ன வேர்டு கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஆஃப்செட். 2048 இதுதான் என்னது ஆஃப்செட்ல நம்ம அசைன் பண்ண போற வேல்யூ 2048. சோ இதை நீங்க அசைன் பண்ணிக்கோங்க. இப்போ 2 to the power of 3, நான் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். 2 to the power of 3, 2 to the power of 1. சோ இந்த 2 to the power of 1, 2, 3 அதுல இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம படிச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? பவர்ஸ்ல வரதெல்லாம். சோ அதே மாதிரி 8 எப்போ வருது, 2 to the power of 3ல தான் 8 வரும். 2 to the power of 3 தான் ஈக்குவல் டு 8. சரிங்களா? 2 to the power of 4 என்னது, 8 டபுள் ஆக்குனா 16. சோ இந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்திருக்கேன், ஞாபகம் இருக்குல்ல? இங்க பாருங்க, 2 to the power of 3 வந்து 8. இப்போ இந்த இடத்துல 2048 எப்போ வருது, 2 to the power of 11ல வருது. அந்த இங்க பவர்ல என்ன இருக்கோ அதுதான் நம்ம எடுத்து இங்க எழுதிக்கிறோம். சரிங்களா? ஆஃப் பேஜ் நம்பரா 3 எழுதிக்கிறோம், ஆஃப்செட் வந்து 11 எழுதிருக்கோம். சோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்னது, டோட்டல் லாஜிக்கல் அட்ரஸ் நமக்கு என்ன கிடைக்குது, 14 பிட் கிடைக்குது. நெக்ஸ்ட் இதுல பாருங்க, ஃப்ரேம் நம்பர் என்ன கொடுத்திருக்காங்க,
ஃப்ரேம் நம்பர்ன்றது இங்க இருக்கிறது ஃப்ரேம் 32 ஃப்ரேம் கொடுத்துருக்காங்களா, அந்த 32 எடுத்து இங்க எழுதிட்டு அதை வந்து 2 to the power of 5ல தான் 32 வரும். ஸோ 2 to the power of 5 அந்த 5 எடுத்து இங்க எழுதிடணும். சரிங்களா? ஆஃப்செட் என்ன கொடுத்துருக்கோம், 11 கொடுத்துருக்கோம். இங்க என்ன ஆஃப்செட் போட்டிருக்கோமோ என்ன கண்டுபிடிச்சோமோ அதே 11 தான் இங்கேயும் வரப்போகுது. இதுதானே வேர்டு தானே ஆஃப்செட்னு சொன்னேன். அப்ப 2 2 4 8 என்ன வருது, பவர் ஆஃப் 2 to the power of 11 வருது. அதுதான் அந்த 11 தான் எடுத்து நான் இங்க எழுதியிருக்கேன். சரிங்களா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 16. ஸோ ஆன்சர் வந்து 14 16 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, பில்லேடி அனாமலி வந்து கண்ணை மூடிட்டு பேஜ் ரிப்ளேஸ்டிங் அல்காரதம்ல பில்லேடி அனாமலின்னு வந்தாலே ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் தான் பில்லேடி அனாமலின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? நெக்ஸ்ட் ரொம்ப ஹை சான்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு. எனக்கு கேரளா செட்லயே அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். எதுக்கு சொல்றேன்னா, நியூமரிக்கல் வைஸ் போயிட்டாங்கன்னா இந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இல்ல தியரிட்டிக்கல் வைஸ் கேட்டுட்டாங்கன்னா மேங்கர் அல்காரிதம் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் பாப்பேன் எவ்வளவு பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இந்த கொஸ்டின் போடலன்னா கண்டிப்பா லாஸ் உங்களுக்கு தாங்க. நான் அடிச்சு சொல்றேன், லாஸ் உங்களுக்கு தான். கரெக்டான ஆன்சரை நான் பின் பண்றேன். ஸோ அதுல இருந்து நீங்க என்ன கரெக்டான ஆன்சர் நீங்க செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இல்லைன்னா தப்பா போட்டிருந்தீங்கன்னா நான் ஆன்சர் கமெண்ட் பண்றேன். தேங்க்யூ.